வணக்கம் அன்பு உறவுகளே. பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேக்கோட டுட்டோரியல் வந்து நான் நேற்று போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் சரியா. நம்ம சேனலில் நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். டுட்டோரியல் மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். நான் எதேச்சியமா இன்றைக்கி தான் நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நான் சொல்லியிருக்கேன், ஓரலாக சொல்லியிருக்கேன், நான் அதை வச்சு நான் போட்டிருக்கேன், 22 போட்டிருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் எதுவுமே மறுப்பு தெரிவிக்கலை. நானும் நிறைய சேனல்லேருந்து எடுத்து போடுறேன், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. நான் எந்த சேனல்லேருந்து எடுத்து போட்டாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட நேமை நான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன், ஒரு சேனல்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் சரிங்களா. நேற்று நான் டுட்டோரியல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்காங்க, இது என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க ஐடியான்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் ஐடியா, அதாவது அவங்க ஓரலாக சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நான் போட்டேன். இது நான் இதெல்லாம் சைடு பண்ணி பார்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் ஃபஸ்ட்டே நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே, இந்த பேக்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இவங்க அடுத்த நாள் போட்டிருந்தாங்கன்னா ஓகே, இவங்க வச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட நான் சரியாக காமிச்சிருக்க மாட்டேன். அடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் எந்த ஒரு இதுவுமே நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நேற்று நான் டுட்டோரியல் போட்டதுக்கப்புறம் இவங்க எடுத்து போட்டுட்டு அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னு எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது இதோட பிக்சர் மட்டும்தான் இருக்கும். இதுலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சி போடுறதுங்கிறதாங்க சேலஞ்சு சரியா. இது உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சி ஐடியா பண்ணி போட்டிருக்கேன். இதை தயவுசெய்து யாரும் இது பண்ணாதீங்க, போடுங்க. ஆனால் இது நான் டுட்டோரியல் நேற்று நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் நான் ஐடியா பண்ணி போட்டேன்னு சொன்னால் யாருனாலும் ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நெருப்புக்கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெருப்புக்கோழி சேதுபதி கூட சொல்லுவார் சரியா. நெருப்புக்கோழி அது எதுக்கு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு விரும்பலை. இப்போவும் சொல்கிறேன், நிறைய என்னோடய சேனல்லேருந்து எடுத்து பார்த்து போட்டிருக்காங்க. அவங்க டைரெக்டாக என்கிட்ட கேட்பாங்க, அக்கா நான் போடுவாங்கக்கா எதுன்னு கேட்பாங்க. நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அதை நான் போய் நான் வாழ்த்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்படிப்பட்டவன் நான். ஏன் எனக்கு கோபம் வருது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த டுட்டோரியல் போட்டதுக்கப்புறமா நீங்கள் சொல்லக்கூடாது. இதை ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்து போட்டிருந்தீங்கன்னா ஓகே சொல்லலாம் சரிங்களா. நான் நேற்று டுட்டோரியல் நான் டுட்டோரியல் மேக் பண்ணி போட்டுட்டேன். இதோட டுட்டோரியல் மறுபடியும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா. நன்றி வணக்கம். நம்ம சேனலை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நான் சொல்கிறது எதாவது தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.